உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜினி தேவி செல்லத்துறை. நீங்கள் எல்லோரும் அறிந்தது போல ஜெனீவாவில் மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை மனித உரிமைகள் மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனித உரிமைகள் மாநாட்டின் போது நவிப்பிள்ளை அவர்களால் அமைக்கப்பட்ட 3 நீதிபதிகள் கொண்ட குழு இலங்கை விசாரணைகள் போர்க்குற்ற விசாரணைகள் அல்ல, இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் பற்றிய விசாரணையை செய்து முடித்து அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதாக இருந்தது. அதே நாளில் நாங்கள் இங்கே தமிழீழத்தில் இலங்கை அரசினால் தமிழீழ பெண்கள் மீதும் சிறியவர்கள் மீதும் முதியோர்கள் மீதும் நிகழ்த்தப்பட்டு வரும் பேரவலங்களை இந்த சர்வதேசத்தின் முன்னால் கொண்டு வருவதற்காக ஒரு உபமாநாடு ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த உபமாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக தமிழீழத்தில் இருந்து உமா நெடுமாறன் அவர்கள், பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அவர்கள், வழக்கறிஞர் அங்கேற்கண்ணி அவர்களை வரவழைத்திருந்தோம். இந்த உபமாநாடு செம் என்கிற அமைப்பின் கீழே செய்யப்பட்டது. செம் சேவ் தமிழ் எல்டர்ஸ் அண்ட் மதர்ஸ் என்கிற சொற்களை தாங்கி நிற்கின்றது. இந்த உபமாநாடுக்கு பலர் வந்திருந்தார்கள். இங்கே மனித உரிமைகள் மையத்தில் பங்காற்றி கொண்டிருக்கும், வேலை செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் வந்திருந்தார்கள். அதே போல குறிப்பிட்ட சில பனாமா, பிரேசில், கனடா போன்ற தூதரகங்களின் உதவி தூதுவர்கள், அலுவலர்கள் வந்திருந்தார்கள். இன்னும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த பல பிரதிநிதிகள், சிறப்பு பிரதிநிதிகள் வந்து பங்கேற்றிருந்தார்கள். ஜெனீவாவில் ஒவ்வொரு வருடம் போலவே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் பல தமிழ் அமைப்புகள், அவர்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் இதில் பங்கெடுத்திருந்தார்கள். இந்த உபமாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டின் போது இந்த மாநாடு ஜெனீவாவை தளமாக கொண்டு இயங்கும் ஒகாப்ரஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் கீழே நடைபெற்றது. அதன் தலைவி இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த உறுப்பினர்களை கேட்டிருந்தார். இலங்கையில் இவ்வளவு கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன தமிழ் பெண்கள், சிறுவர்கள், முதியோர்கள் மீது. இதற்கு நீங்கள் வந்திருப்பவர்கள் என்ன தீர்வுகளை முன்வைக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்ட சில அறிஞர்கள் இப்படியான நிகழ்வுகள் தொடரக்கூடாது, இதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், அதன் மூலம் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இன்னும் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் இயங்கும் ஒரு சிறப்பு நீதிமன்றத்துக்கு இத்தகைய குற்றங்களை கொண்டு போக வேண்டும், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களை கொண்டு போக வேண்டும் என்கிற விடயத்தில் அதிக அக்கறை செலுத்தினார்கள். அவர்களே அதனை முன்னின்று செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் இந்த மாநாடு பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் இந்த அநீதிகளை இன்னும் உயர் மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான வழியை திறந்து வைத்திருக்கின்றது என்கிற கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் இந்த மாநாட்டில் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன.